ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூட்டுறவுத்துறையில் கிளார்க்கு, அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா 5/1/2025. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கான பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண விரும்பினால் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ். ஸோ இந்த பேஜுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 5 ஜனவரி 2025. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸு. டைரக்டர் ஒரு வேகன்சி. சேலரி பார்த்தீங்கன்னா 78,800லேருந்து 2,09,200 ரூபா. ஸோ அதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி இன் எக்கனாமிக்ஸ், கோஆப்ரேஷன், காமர்ஸ், அக்ரிகல்ச்சரல், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், பப்ளிக் ரிலேஷன், சோஷியல் ஒர்க், எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், பிஸ்னஸ், ஹோம் சயின்ஸ், சிஏ, ஐசிடபிள்யூஏ, பேச்சுலர் டிகிரி வித் லா, கோஆப்ரேட்டிவ் லா. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். வயது பார்த்தீங்கன்னா 50 வயது கொடுத்துருக்காங்க. டிசரபிள்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், HDCM, டெவலப்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், TCBM, PhD இன் கோர் சப்ஜெக்ட். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் 4 வேகன்சி. சேலரி பார்த்தீங்கன்னா 53,100 ரூபா, 1,67,800 ரூபா வரைக்கும் தராங்க அதிகபட்சமாக. ஸோ அதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிஜி டிகிரி இன் எக்கனாமிக்ஸ், கோஆப்ரேஷன், காமர்ஸ், அக்ரிகல்ச்சரல், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், பப்ளிக் ரிலேஷன், சோஷியல் ஒர்க், எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், பிஸ்னஸ், ஹோம் சயின்ஸ், சிஏ, ஐசிடபிள்யூஏ, பேச்சுலர் டிகிரி வித் லா, ப்ரிப்பரபிள்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லா. ரைட்டுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 இயர்ஸு. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிசரபிள்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், PhD இன் கோர் சப்ஜெக்ட். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் உதவியாளர் 4 காலியிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாயிலேருந்து 1,12,400 ரூபா அதிகபட்சமாக தராங்க. ஸோ அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டிசரபிள்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் MS ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். லோவர் டிவிஷன் கிளார்க் போஸ்ட் 2 வேகன்சி. சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 63,200.
ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் கிராஜுவேட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 months சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ட்ரைனிங். எசென்ஷியல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 25 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் ஒரு காலியிடம், சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 56,900. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரிக்கல் ட்ரேடு வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 years. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 885 ரூபாய் பர் கேண்டிடேட் பர் போஸ்ட். ரைட்டா? ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட்ஸ் இது ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.